Dear students and parents, welcome to NEET Biology Easy Tamil. NEET UG 2026 எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்டட் லேட்டஸ்ட் நியூஸ் இந்தியாவிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னம்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் முதல்ல மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி என்டிஐலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால ஒருவேளை பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனில் ஏதாவது பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படின்னம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஆப்ஷனலாக மாற்றிருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னம்னா அதாவது பயோமெட்ரிக் டிவைஸில் ஏதாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சுன்னா இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள்லாம் இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் போகிறப்ப ஸ்மார்ட் கார்டை எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அதை போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா இந்த லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைப்போம். அது வைக்கிறப்ப என்ன பண்ணும், ரீட் ஆகாது. உடனே இப்படி ஒரு தொடச்சிட்டு ஊதி விட்டுட்டு நல்லா தொடச்சிட்டு 10 தடவை வச்சாலும் அது பயோமெட்ரிக் அப்டேஷன் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி நீங்கள் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க. நம்ம நீட் எக்ஸாமை அந்த மாதிரியெல்லாம் இன்னொரு நாளைக்கெல்லாம் போய் எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது வந்தது அப்படின்னம்னா ஸ்டூடெண்ட்ஸு அதனால் எக்ஸாம் எழுதுறதுல பாதிப்பு இல்லாமல் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பூவர் குவாலிட்டி ஆஃப் பயோமெட்ரிக் ரெக்கார்டு. இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னம்னா நம்ம லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறது பழைய பயோமெட்ரிக் ரெக்கார்டோட கரெக்டாக மிஸ்மேட்ச் ஆகுது, கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் நம்ம பேனிக் ஆக தேவையில்லை, நம்ம போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வித் UIDAI, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கரெக்டாக கனெக்ட் ஆகலை அப்படின்றதுனால நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் அதாவது இந்த தம்ப் இம்ப்ரெஷனோட வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ண முடியல அப்படின்றதுனால நம்ம எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம எக்ஸாம் எழுத போகலாம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் இனபிலிட்டி டு ப்ரொவைடு டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேளை மயக்கம் போட்டு விழுந்துடலாம், இல்லை அப்படின்னம்னா ஏதாவது பயத்தில், எக்ஸாம்னாலே பயந்தானே, எக்ஸாம் பயத்தினால பயங்கரமாக வேர்த்து கையில் ஈரம் இருந்தது அப்படின்னா அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஆகாது. அப்போது அந்த மாதிரி டயத்தில் ஸ்டூடெண்ட்ஸு பேனிக்காக வேணால் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனில் உங்களால் பண்ண முடியலை அப்படின்னம்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னம்னா நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி, அதாவது ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு நாம் எக்ஸாம் எழுத போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸு இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனை பற்றி பயப்பட தேவையில்லை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டட் நியூஸ். அடுத்து நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப என்னென்ன கொண்டு போகணுன்றது சொல்லியிருந்தோம். 3 விஷயங்கள், இல்லை அப்படின்னா 4 மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று என்ன அப்படின்னம்னா நம்மளுடைய அட்மிட் கார்டு, 2வது நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 3வது வேலிட் ஐடி ப்ரூஃபு, தேவைப்பட்டுச்சுன்னா 4வது டிரான்ஸ்பரண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் நாம் இந்த அட்மிட் கார்டில் நீட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறப்ப என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணுமோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இந்த அட்மிட் கார்டில் ஓட்டணும். நாம் எடுத்துகிட்டு போகிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அந்த பழைய இதில் கொடுத்துருந்தா அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போகணும். 2, அட்மிட் கார்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். 4x6ங்கிற போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். மற்றபடி சிக்னேச்சர்லாம் அங்கே போய் தான் போடணும். அடுத்து 2வது விஷயம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1 அல்லது 2 எடுத்துகிட்டு போங்க. மீத ஒன்றை பேரண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து விட்டுறலாம். அடுத்து 3வது என்ன அப்படின்னம்னா வேலிட் ஐடி ப்ரூஃப், நம்ம ஆதார் கார்டு கொடுத்துருக்கோமா, இல்லை பேன் கார்டு கொடுத்துருக்கோமா, இல்லை அப்படின்னம்னா பாஸ்போர்ட் கொடுத்துருக்கோமோ எதுவோ அதோட ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். இந்த ஹால் டிக்கெட்டை அதாவது அட்மிட் கார்டை மடக்கி சுருட்டி வச்சு எடுத்துகிட்டு போகிறது, அதாவது பிரச்சனைகள் வர்ற மாதிரி எதுவுமே பண்ணாமல் நாம் சேஃபாக அதை ஒரு நோட்டுக்குள்ளே வச்சு அந்த டேட்டாலாம் எதுவும் கசங்கிடாமல், அந்த டேட்டாவில் எதுவும் டேமேஜ் ஆகிடாமல் பத்திரமா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னம்னா நம்ம நீட் எக்ஸாம் எழுதுகிறப்ப எந்த பிரச்சனையுமே வராது. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எக்ஸாமினேஷனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ரிப்போர்ட்டிங் டயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருங்க. லாஸ்ட் மொமெண்ட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள், டென்ஷன் இதுகளெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸும் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை கரெக்ட் டயத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி இந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் நல்ல முறையில் எழுதிட்டு வந்துடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்ல முறையில் எழுதிட்டு வாங்க, நல்ல மார்க் எடுங்க. நீங்கள் நினச்ச ஆசைப்பட்ட காலேஜில் சேர்றதுக்கு நீட் பயாலஜி ஈஸி தமிழ் வாழ்த்துக்கள்.